ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனி கதர் அழுகுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் அழுதாங்கல்ல, இப்போ கனி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னா ஒரே ஒரு கிளாஸ் அங்கே வச்சிட்டாங்க. அதை வந்து சரி அங்கே வந்து கிச்சனில் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. வந்து பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாது. அதனால் சாண்ட்ரா போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸ் வந்து இன்றைக்கி க்ளீனாக வச்சுக்க சொன்னார், அதனால் நான் சொல்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. கனி அவங்க போயிட்டாங்க. இவங்க திரும்ப மூஞ்ச காட்டி பேசலைன்னு சொல்லிட்டு இவங்க சீன்னு சொன்ன விஷயத்துக்காக அவங்க அழுதுட்டுருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பேசும்போது ஏன் இவங்க மூஞ்ச காட்டி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சீன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு ஈடு கட்டுறதுக்காக அழுகுறாங்களா என்ன கதைன்னு தெரியல, பயங்கரமாக அழுகுறாங்க. உள்ளே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு 3 பேர் தான் வெளியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சாண்ட்ராவோட சேர்த்து. மீது எல்லோரும் பார்த்தீங்கன்னா கனியை சூழ்ந்துட்டாங்க. அச்சிச்சோ கனி ஏன் அழுவுறீங்க, விடுங்க. இல்லை எனக்கு ரொம்ப கோபமாக வருது, அது எப்படி உங்களால் முடியுது? நான் ஒரு சாரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டாஸ்க்காக போய் பேசுகிறேன், மூஞ்சி கொடுத்தே பேசலை, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டு இப்போ வந்து சிம்பத்திக்காக அழுகுறாங்களே, இது என்ன கேரக்டர் இது, அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. ஜெப்ஜே வேறு பரவாயில்ல விடு கனி அப்படின்னு இந்த பக்கம் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாரு. அந்த பக்கம் வந்து ஆதரி சிரிக்கிறாங்க. ஏன் அவங்க சிரிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆதரி வந்து ஆல்ரெடி வந்து கனிக்கிட்ட எஃப்ஜே பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஊட்டி விடுற விஷயங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சோசியல் மீடியா வேறு மாதிரி போயிடுச்சு. அதுக்கே வந்து கனி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அஜிஜோ இதுக்கலாமா அப்படின்ற மாதிரி, புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து சிரிக்கிறாங்க. திவ்யாவும் கிட்ட வரவே இல்லை. திவ்யாவும் அப்படியே எட்ட நின்னே பார்க்குறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாரும் கம்முறுதல் முதற்கொண்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து கனியை விடுங்க, இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றாங்க. இல்லை ஆக்சுவலாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அப்படியே அவங்க பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சீன் க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அப்படியே அலற மாதிரி, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க பண்ணிட்டாங்க, பதிலுக்கு நம்மளும் பண்ணிவிடுவோம், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக அழுகுறாங்களா தெரியல. அப்படியே ஜவ்வும் டைமாக எதிர்த்து போகுது 2 பேருக்கும். இதில் வேறு வந்து வினோத் போயிட்டு சாண்ட்ராவை கூப்பிட்றாரு, வாங்க கானா பாக்ஸுக்குன்னா இல்லை கத்த போகிறீங்களான்னு கலாக்கிறாங்க. சோழி முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். 2 பேருமே வந்துட்டு ஈகோவில் அவ்வளோ தூரம் இதுவாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே 2 பேரும் பேசாமல் இருக்கலாம், அதேமாதிரி கனி வந்துட்டு விட்டுறலாம். ஆனால் வம்படியாக பேசணும் பண்ணுறது எனக்கு சுத்தமாக உடன்பாடில் பிடிக்கல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.